அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். மிஃப்தாஹுல் அரபிய்யா கிதாபினுடைய அல் ஜுஸ்வு ஸானி இரண்டாம் பாகத்தினுடைய 90ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்ளுவோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 90ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது, இந்த பாடத்தின் கிதாபுகளின் வரிசையிலே 30வது பாடத்தினுடைய பயிற்சிகளை நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப 30வது பாடத்தினுடைய பாடத்திலே ஒரு சில உதாரணங்களை பார்த்துவிட்டு பாடத்தின் இறுதியான பயிற்சிகளையும் நாம பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபினுடைய ஒரு சில ஹதீஸுகளை வாசித்து அதற்கான பொருள் விளக்கம் தரிக்கு வியாராவை பார்த்துவிட்டு இந்த கிதாபினுடைய பயிற்சிகளையும் பார்த்து நம்ம இந்த 30வது பாடத்தை முடிப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னமல் ஐயுஹன் நாசு என்று தொடங்கக்கூடியதான ஹதீஸ் ஷரீஃப். ஐயுஹன் நாசு இன்னமல் இல்மு பித்தஅல்லுமி வல் ஃபிக்ஹு பித்தஃபக்குஹி என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். அப்ப இந்த ஹதீஸுகளை இமாம் தபுரானி, அதே போன்று தர்கீபு தர்ஹீபு இது போன்ற கிதாபுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியதான ஹதீஸ் இது. புகாரி இமாம் கூட முஅல்லகா அப்படின்னு சில ஹதீஸுகள் அறிவிப்பாங்க. அந்த ஹதீஸுகள்ல இது இடம்பெறும். முஅல்லக்னா அது சஹீல் புகாரில உள்ள ஒரு பகுதி. சரி, அவ்வளவுதான். சரி, பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட இந்த ஹதீஸ் இல்மினுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ் ஷரீஃப். அப்ப பாருங்க, அர்த்தம் பாருங்க. ஐயுஹன் நாசு, மக்களே, ஓ மக்களேன்னு சொல்லுவாங்க. நம்ம மக்களே அழைக்கப்படுகிறது. மக்களே, இன்னமல் இல்மு பித்தஅல்லுமி வல் ஃபிக்ஹு பித்தஃபக்குஹி. இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் வைக்கிறதுக்கு முன்னாடி அல் இல்மு அல் ஃபிக்ஹு இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம விளக்கிடலாம். ஏன்னா இந்த ஹதீஸ்ல அதான் குறிப்பா சொல்லப்படுறதுனால. அல் இல்மு அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த அறிதல், இதரா குஷை, கிதாபுகளை சொல்லி தருவாங்க. ஓ மஅரிஃபத்துஹு, ஒரு காரியத்தை அறிதல், தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு பேரு தான் இல்மு. ஃபிக்ஹுனா அப்படின்னா அல் ஃபஹ்மு தகீகு வல் அமீகு, அதாவது ஆழமாக ஒரு விஷயத்தை விளங்குறதுக்கு பேர் தான் என்னது, என்ன சொல்லுவாங்க, ஃபிக்ஹுன்னு சொல்லுவாங்க. அப்போ இல்முனா விளங்குறது, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. ஃபிக்ஹுனா ஒரு விஷயத்தை ஆழமா விளங்குறது. அதை வச்சுதான் சொல்லுவாங்க இல்முங்கிறது ஆழமான, ரொம்ப பொதுவான ஒரு வார்த்தை. அதுல உள்ள ஒண்ணுதான் ஃபிக்ஹுங்கிறது, ஆழமா விளங்குதல் அப்படின்னு. அப்ப இதுதான் இல்முக்கும் ஃபிக்ஹுக்குமான வித்தியாசம். ஒரு விஷயத்தை அறிதல், ஒரு விஷயத்தை ஆழமாக விளங்குதல். இதுதான் லுகத் ரீதியான என்னது, லுகத்துனா அகராதி பொருளான அர்த்தம். இதுதான் இல்முக்கு ஃபிக்ஹுக்கும். ஆனா இஸ்திலாஹ் இப்படி, அதாவது ஷரியத்தினுடைய புழக்கத்தின்படி ஃபிக்ஹினுடைய புழக்கத்துல ஃபிக்ஹுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஷரியத்து சட்டங்களை அறிதல், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு, சதகா, ஜகாத்து, நிக்கா, தொலாக் இது போன்ற ஷரியத்து சார்ந்த சட்டங்களை அறிதலுக்கு பேர் தான் ஃபிக்ஹு. பொதுவா அறிதலுக்கு பேரு இல்ம். எல்லாவற்றையும் அல் இல்முங்கிற வார்த்தையில நஹ்வை அறிதல், நஹ்வினுடைய இல்மும் வரும், நஹ்வை அறிதலும் வரும், சர்ஃபை அறிதலும் வரும், அதே போன்று பலாகத்தை அறிதலும் வரும், ஃபசாஹத் அறிவதும் வரும், ஃபிக்ஹை அறிவதும் வரும். ஃபிக்ஹுனா ஃபிக்ஹு. அப்போ இல்முங்கிற பொதுவானது, இல்முங்கிறது என்னது, பொதுவான ஒரு வார்த்தை. அதுல உள்ள ஒரு பகுதி தான் ஃபிக்ஹுங்கிறது என்பதாக நமக்கு விளக்கம் சொல்லி தராங்க. இப்ப பாருங்க, நாம இது இப்போ ஃபிக்ஹுக்கும் இல்முக்குமான வித்தியாசத்தை நாம லுகத்து ரீதியாக, அகராதி ரீதியாகவும் புழக்க பாஷை ரீதியாகவும் நாம சொல்லிட்டோம்.
இப்ப அர்த்தம் பாருங்க. இன்னமல் இல்மு, இல்மு என்பதெல்லாம் நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம் இல்முக்கும் ஃபிக்ஹுக்கும். அதனால இல்முனே அர்த்தம் வைக்க போறோம் அரபிலேயே. பாருங்க, இன்னமல் இல்மு, இல்மு என்பதெல்லாம் பித்தஅல்லுமி, முயற்சி செய்து கற்பது கொண்டாக இருக்கும். தஅல்லும்க்கு கற்குதல் அர்த்தம், கற்றுக்கொள்ளுதல். அப்போ தஅல்லும் தஃபஉல் வசன்ல வரக்கூடிய வசனுகளுக்கெல்லாம் அந்த முயற்சி செய்து, சிரமப்பட்டு என்றெல்லாம் அர்த்தம் கொடுப்பாங்க. அப்ப பித்தஅல்லுமினானது முயற்சி செய்து கற்பது கொண்டாக இருக்கும். வல் ஃபிக்ஹு, இன்னும் ஃபிக்ஹு என்பதெல்லாம் ஆகிறது பித்தஃபக்குஹி, என்னது, சிரமப்பட்டு விளங்குவது, முயற்சி செய்து விளங்குவது கொண்டாக இருக்கும். அப்ப அல் இல்முனா என்னது, விளங்குவதாக, இல்ம் என்பதாகிறது, அறிவதாகிற அர்த்தம் வைக்கணும். அல் ஃபிக்ஹுனா விளங்குவதாகிற வச்சுக்கலாம். நம்ம விளக்கத்தை நாம சொல்லிட்டோம். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும், ஒரு விஷயத்தை விளங்குறதா இருந்தாலும், முயற்சி செய்து கற்றுக்கொள்ளுதல், முயற்சி செய்து விளங்குவதன் மூலம் தான் அது பரிபூர்ணமாகும். நம்ம சிரமப்படாம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல என்ன இருக்காது, அது நம்ம மனசுல பதியாது. சிரமப்பட்டு முயற்சி செய்து நாம் எடுக்கிற பொழுது, சிரமப்பட்டு முயற்சி செய்து நாம எடுக்கிற பொழுது என்ன ஆகும், அது நல்லா பதியக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய என்னது பொருள். இப்ப பாருங்க, ஐயுஹன்னாசு, போக்கப்பட்ட ஹர்ஃபு நிதாபினுடைய முனாதா முஃப்ரது, யா ஐயூன்னு இருக்கும். சரி பாருங்க, அப்ப ஐயுங்கிறது என்னது, முனாதா முஃப்ரது. இந்த ஹா என்பது இருக்கிறதே, அது ஹாவு தம்பீஹ். அது ஹா என்பது ஹாவுடைய ஹாவு தம்பீஹ். சரி பாருங்க, ஹருஃப் தம்பீஹினுடைய எழுத்துன்னு சொல்லுவோம் நாம. அடுத்து பாருங்க, அன்னாசு என்பது ஐயு என்பதிலிருந்து பதலா வைக்கலாம். ஐயு என்ற முனாதாவிலிருந்து நாம் என்னவா வைக்கணும், பதிலாக வைக்கணும் அன்னாசு என்பது. இன்ன என்பது ஹர்ஃபு தகீத், ஹர்ஃபு முஷப்பஹும் பில் ஃபிஅல். அதே போன்று மா என்பது காஃபா உடைய மா, அப்படின்னா என்னது, இன்னவினுடைய அமலை தடுக்கக்கூடியதான ஹர்ஃப் இது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இன்ன அமல் செஞ்சிருந்ததுன்னா அல் இல்மன் இருக்கும். அதான் இன்னவுடைய அமலே, நஸ்பு, இஸ்முக்கு நஸ்பு செய்யறது. அப்ப இன்னவை தன்னுடைய அமலான நஸ்பு செய்வதை விட்டும் தடுக்கக்கூடியதான எழுத்து தான் இந்த மா. எனவே அந்த மாவுக்கு காஃபா, தடுக்கக்கூடிய மான் பேராயிருச்சு. அல் இல்மு என்பது முபத்ததா, பி ஜாரு, அத்த அல்லுமி மஜ்ரூரு. இந்த பாவுடைய போக்கப்பட்ட தாழ்லுக்கு தான் அல் இல்முவினுடைய ஹபரு. வா என்பது ஹர்ஃபு அத்துஃபு, அல் ஃபிக்ஹு மஅத்தூஃப், எங்க அத்துஃபு செய்யப்படுது, அல் இல்முல அத்துஃபு செய்யப்படுது. அதே போன்று பாருங்க, பித்தஃபக்குஹி, அப்ப அல் ஃபிக்ஹு முபத்ததா, பித்தஃபக்குஹி, பி ஜாரு, அத்தஃபக்குஹி மஜ்ரூரு. பியுடைய தாழ்லுக்கு போக்கப்பட்டிருக்கு, அதுதான் அல் ஃபிக்ஹுடைய ஹபரு. அப்ப பாருங்க, ஐயுங்கிறது லம்மின் மீது மபனி, நஸ்பினுடைய மஹல், முனாதா முஃப்ரதுனால இங்க லம்மின் மீது மபனி. ஹா என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு தம்பீஹி, யாராப் இதுக்கு கிடையாது. அன்னாசு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ஏன்னா இது ஐயு என்ற இதுல ஐயு என்பதிலிருந்து பதிலாகி வருது. சரி பாருங்க, அப்போ அன்னாசு என்பது நம்ம இதனுடைய மஹல்லுல வைக்க முடியாது. ஏன்னா மஹல்லுல இருந்து வச்சா அன்னாசேன்னு வந்திருக்கணும். அப்ப நம்ம மஹல்லுல இருந்து இதுக்கு நம்ம ஏராபு கொடுக்காம, அன்னாசு என்பதே அந்த ஐயுடைய இடத்துல இருந்திருந்தா என்ன ஏராப நாம கொடுத்திருப்போமோ அதை அப்படி கொடுப்போம். அதாவது அன்னாசுங்கிறது ஐயுடைய பதிலு, அப்ப தாபிய தானே. அப்ப ஐயு நஸ்பினுடைய மஹல்லுனா இங்க அன்னாசேல வரணும், அப்படி கிடையாது. அந்த அது தாபியா, அந்த முனாதாவினுடைய தாபிய, முனாதாவினுடைய தாபியா வரக்கூடியவைகளுக்கு தனி சட்டம். என்ன சட்டம், அந்த முனாதாவுடைய இடத்துல இதை நம்ம வச்சா என்ன சட்டம் கொடுப்போம். இப்ப அன்னாசுங்கிறத எடுத்து நம்ம ஐயு இடத்துல வைக்கிறோம், அப்ப ரஃபா தானே கொடுப்போம். அதே மாதிரிதான் இங்கேயும் ரஃபா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கேயும் அன்னாசு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா என்றுதான் நாம இங்க கொடுக்கணும். பாருங்க, அடுத்து இன்னமா. இன்னமா என்பது என்னது, இன்ன ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு தஅக்கீது. அதே போன்று மா என்பது என்னது, சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு, சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு. அல் இல்மு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்திருக்கக்கூடியதான ஆமில் மஅனவி. பி ஹர்ஃபுல் ஜர்ரு, கஸ்ரின் மீது மபனியான ஹர்ஃபு. அத்த அல்லுமி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வல் ஃபிக்ஹுல வா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. அல் ஃபிக்ஹு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மஅனவி. பி ஹர்ஃபுல் ஜர்ரு, கஸ்ரின் மீது மபனி.
அத்தஃபக்குஹி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜரு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. இப்ப பாருங்க அடுத்த ஹதீஸ். என்ன ஹதீஸ்? அஃலலுல் இபாதத்தி அல் ஃபிக்ஹு வ அஃலலுத் தீனி அல் வரஉ. இதுவும் இல்மை பற்றி வரக்கூடியதுதான். அஃலலுல் இபாதத்தி, இபாதத்தில் சிறந்ததாகிறது, வணக்கத்தில் சிறந்ததாகிறது, அல் ஃபிக்ஹு விளங்குதலாக இருக்கும். அதாவது ஒரு சட்டத்தை விளங்குதலாக இருக்கும், அறிதலாக இருக்கும். அஃலலு தீன், இன்னும் மார்க்கத்தில் சிறந்ததாகிறது, அல் வரஉ பேணுதலாக இருக்கும் என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். இந்த ஹதீஸை தபரானி இமாம் அறிவிக்கிறாங்க. அத்த தர்கீப் என்ற கிதாபுல, லஈஃபு தர்கீப் என்ற கிதாபுல வருது. சரி பாருங்க. அப்ப அஃலலு என்பது என்னது? முபத்ததா முலாஃப், அல் இபாதத்தி முலாஃப் இலைஹி, அல் ஃபிக்ஹு என்பது அஃலலு உடைய ஹபரு. வாவு ஹர்ஃபு அத்துஃபு, அஃலலு மஅத்தூஃப் எங்க அத்துஃபு செய்யப்படுது? அஃலலுங்கிறது இந்த அஃலல்ல. அதே மாதிரி இந்த அல் ஃபிக்ஹு எங்க அத்துஃபு செய்யப்படுது? இந்த அல் இல்முல. பாருங்க, அஃலலு என்பது மஅத்தூஃப் முபத்ததா முலாஃப், அத்தீனி முலாஃப் இலைஹி, அல் வரஉ என்பது ஹபரு. பாருங்க, அஃலலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்படக்கூடியதான இஸ்மு, ரஃபஅ செய்தாமில் மஅனவி, அல் இபாதத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு, அல் ஃபிக்ஹு இது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. வா ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃப் அத்ஃப். அஃலலு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்திருக்கக்கூடியதான ஆமில் மஅனவி. அத்தீனி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அல் வரஉ இது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. இப்ப அடுத்து பாருங்க, ஃபலுல் ஆலிமி அலல் ஆபிதி கஃபலுல் கமரி அலா சாயிரில் கவாகிபி என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். இதை ஸஹீஹுல் ஜாமிஉ இது போன்ற கிதாபுகளில் அறிவிக்கப்பட்டதான ஹதீஸ். இந்த ஹதீஸினுடைய வேறு ஒரு அறிவிப்புல ஸஹீஹ் அபூதாவூத் ரஹ்மஹுல்லாஹ், அபூதாவூத் இமாம் அறிவிச்சிருக்கிறாங்க, இப்னு மாஜா இமாம் அறிவிச்சிருக்கிறாங்க, அஹ்மது இமாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் ஷரீஃப். பாருங்க, அப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. ஃபலுலுல் ஆலிமி, ஒரு ஆலிமினுடைய சிறப்பாகிறது. ஆலிம்னா என்ன அர்த்தம்? ஆலிம்னா ஒரு அறிஞர், மார்க்க அறிஞரினுடைய சிறப்பாகிறது. அலல் ஆபிதி வணக்கசாலியை விட ஒரு அறிஞரினுடைய சிறப்பாகிறது. கஃபலுல் கமரி சந்திரனினுடைய சிறப்பை போன்றாக இருக்கும். அல் கமர்னா எனது சந்திரன், அதாவது பிறை 14ஆம் அந்த பிறை இரவில் தெரியப்படக்கூடியதான ஒன்றுக்கு தான் கமருன்னு சொல்லுவாங்க. அதாவது பத்ர், அதுக்கு பேர் என்னது? பத்ரு. அப்ப கமர்னா பொதுவான சந்திரன். அப்ப சந்திரனினுடைய சிறப்பை போன்றாக இருக்கும். நான் ஏன் பத்ருன்னு சொன்னேன் அப்படின்னா, ஒரு சில ஹதீஸுகள்ல எப்படி தெளிவான முறையில வருதுன்னா, கஃபலுல் கமரி லைலத்தல் பத்ர், பத்ரினுடைய இரவில் தெரியக்கூடிய கமரின் சிறப்பை போன்றுங்கிறாங்க. அதை வச்சுதான் இந்த அல் கமருக்கு நம்ம என்ன அர்த்தம் கொடுக்கிறோம்? அந்த 14ஆம் பிறை சந்திரன் நாம கொடுக்கிறோம். அப்ப அல் கமர்னா சந்திரன் தான். மற்ற ரிவாயத்துகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த சந்திரன் என்பதற்கு இந்த அர்த்தத்தை நாம கொடுக்கலாம், பதிலுடைய இரவிலே வரக்கூடியதான சந்திரன். அப்ப சந்திரனினுடைய சிறப்பை போன்றாக இருக்கும். அல சாயிரில் கவாகிபி, மற்ற நட்சத்திரங்களை விட சந்திரனினுடைய சிறப்பை போன்றாக இருக்கும். அப்ப ஒரு ஆலிம் வணக்கசாலி, ஒரு கற்று தேர்ந்த ஒரு அறிஞர் வணக்கசாலி, கற்று தேராத ஒரு வணக்கசாலியை விட சிறந்தவர். எதை போன்று அப்படின்னா, இரவு நேரத்துல சந்திரன் எவ்வளவு பிரகாசமா இருக்கும், நட்சத்திரங்கள் எல்லாம் அங்கங்க பொட்டு பொட்டா இருக்கும். அப்ப அதே போன்றுதான். அப்ப இந்த நட்சத்திரங்களை கவனிச்சு பார்க்கும் பொழுது சந்திரன் எவ்வளவு பிரகாசமாக அற்புதமாக ஜொலிக்குதோ, அதே போன்றதான் வணக்கசாலிகள், கற்று தேராத வணக்கசாலிகளை விட கற்று தேர்ந்த ஒரு ஆலிமுடைய சிறப்பு என்பதாக சொல்லி தருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, ஃபதுலு முபத்ததா முலாஃப், அல் ஆலிமி முலாஃபி இலைஹி, அலா ஜாரு, அல் ஆபிதி மஜ்ரூரு. அலாபினுடைய தாலுக்க ஃபதுல்ல வைக்கணும். பாருங்க, கா ஜாரு, ஃபதுலி மஜ்ரூரு முலாஃபு, அல் கமரி முலாஃப் இலைஹி. காஃபினுடைய போக்கப்பட்ட தாலுக்கு தான் ஃபதுலுவினுடைய ஹபரு. அலா ஜாரு சாயிரி மஜ்ரூரு முலாஃபு, அல் கவாகிபி முலாஃப் இலைஹி. அலாபினுடைய தாலுக்க ஃபதுல்ல வைக்கணும். சரி பாருங்க, ஃபதுலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அல் ஆலிமி ஃபதுலுக்கு ரஃபஅ செஞ்ச ஆமில் மஅனவி.
அல் ஆலிமி என்பது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு, அலா என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு, அல் ஆபிதி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்க கூடியதான இஸ்மு, க ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு, ஃபதுலி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்க கூடியதான இஸ்மு, அல் கமரி இதுவும் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்க கூடியதான இஸ்மு, அலா என்பது சுக்குன் மீது மவனியான ஹர்ஃபுல் ஜர்ரு, சாயிரி என்பது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்க கூடியதான இஸ்மு, அல் கவாகிபி இதுவும் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்க கூடியதான இஸ்மு. இப்ப அடுத்த ஹதீஸ் பாருங்க. அல் உலமா வரசத்துல் அம்பியாஇ, அல் உலமா மார்க்க அறிஞர்களாகிறவர்கள், வரசத்துல் அம்பியாஇ நபிமார்களினுடைய வாரிசுகளாக இருக்கிறார்கள். வாரிசுனே தமிழ் இருக்கு, வரசத்துங்கிறதுக்கு வாரிசுகளாக இருக்கிறார்கள். சரி பாருங்க. அப்போ வரசத்து என்பது என்னது? ஹபர். அல் உலமா முபுத்ததா, வரசத்து என்பது வாரிசு. அசல்ல நபிமார்கள் செய்த வேலையை எடுத்து செய்யக்கூடியவர்கள், அதான் உலமாக்கள், அறிஞர்கள். அதான் இந்த ஹதீஸினுடைய பொருள் விளக்கம். அதான். அப்ப பாருங்க, அல் உலமா முபுத்ததா, வரசத்து என்பது ஹபரு முலாஃபு, அல் அம்பியா முலாஃபி இலைஹி, அல் உலமா லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்பட்டிருக்க கூடியதான இஸ்மு. அதே போன்று வரசத்து என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்பட்டிருக்க கூடியதான இஸ்மு. அல் உலமாவுக்கு ரஃபஅ செஞ்ச ஆமில் மானவி. அல் உலமா முபுத்ததா, வரசத்து ஹபர் முலாஃப், அல் அம்பியாய் முலாஃப் இலைஹி. அப்போ அல் உலமாங்கிற முபுத்ததாக்கு ரஃபஅ செஞ்ச ஆமில் மானவி தான், வரசத்துங்கிற ஹபருக்கும் அதே மானவியான ஆமில் தான். ஆனா ஒரு கருத்துப்படி அல் உலமாவுங்கிற முபுத்ததா தான் ரஃபஅ செய்தது என்பதாக சொல்லப்படுது. அல் அம்பியா என்பது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டு இருக்கக்கூடியதான இஸ்மு. அப்ப இங்க வரக்கூடிய வரசத் என்ற அந்த வார்த்தை பன்மை, ஜம்ஆன வார்த்தை. அதாவது வாரிஸ் என்பதனுடைய பன்மை தான் வரசத்து என்ற இந்த வார்த்தை, வாரிசுகள் என்று அர்த்தம் வரும். அப்ப இந்த பாடத்தினுடைய நம்ம எதை முடிச்சிட்டோம்? அல்ஹம்துலில்லாஹ், ஹதீஸுகளை வாசித்து அவைகளுக்கான பொருள், சிறிய விளக்கம், தர்கீப், இஅராபுகளை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி நம்ம வாங்க இந்த பாடங்களின் பயிற்சிகளுக்குள்ள போவோம். முதல் பயிற்சி அலிஃபுடைய பயிற்சி. இங்க ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டு நாம் அதற்கு பதில் கொடுக்கணும், மேலுள்ள ஹதீஸுகளை வைத்து. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன பாருங்க, கைஃபல் முஸ்லிமு, முஸ்லிம் ஆகிறவர் எப்படி இருக்கிறார்? அப்ப முஸ்லிம் ஆகிறவர் எப்படி இருக்க வேண்டும்? அப்ப அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, இந்த ஹதீஸ் தான் பதிலே. ஒரு முஸ்லிம் ஆகிறவர் மன் ஒருவராக இருக்கிறார், சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யாருடைய நாவிலிருந்தும் யாருடைய கையிலிருந்தும் பிற முஸ்லிம்கள் நிம்மதியாக, அமைதியாக, பாதுகாப்பாக இருப்பார்களோ அப்படிப்பட்ட ஒருவராக இருக்கிறார். அப்போ ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும்? அடுத்தவர்களுக்கு நோவினை கொடுக்காமல், சொல்லால் செயலால் பிறருக்கு நோவினை கொடுக்காதவராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் தான் இந்த முதல் கேள்விக்குண்டான பதில். இரண்டாவது கேள்வி என்ன பாருங்க, மாஹுவத் தீனு, அந்த மார்க்கம் என்பதாகிறது என்னவாக இருக்கின்றது? அப்போ தீன்னா என்னது? அழகான முறையில் ஹதீஸே பதில் கொடுக்கும். அத்தீனு அந்நசுயஹா, மார்க்கம் அதாவது இஸ்லாமிய மார்க்கம் என்பதாகிறது அந்நசுயஹா, பிறருக்கு நலவை நாடுதலாக இருக்கின்றது. அப்ப மார்க்கம்னு சொன்னாலே அடுத்தவங்களுக்கு நலவை நாடக்கூடியது என்பதாக வரக்கூடிய ஹதீஸ் தான் இரண்டாவது கேள்விக்குண்டான பதில். மூன்றாவது கேள்வி என்ன பாருங்க, மாஹுவ அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி, அல்லாஹுவின் பக்கம் அமல்களில் பிரியமானதாக இருக்கிறது, அது என்னவாக இருக்கிறது? அப்போ அல்லாஹிற்கு பிரியமான அமல்களாகிறது என்னவாக இருக்கிறது? அப்ப அல்லாஹ்க்கு பிடித்தமான அமல் அது அதுவும் ஹதீஸ் ஷரீஃப் தான். பாருங்க என்னது? அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி, அல்லாஹுவின் பக்கம் அமல்களில் மிக பிரியமானதாகிறது அதுவமுஹா, அந்த அமல்களில் நிரந்தரமானதாகவே இருக்கின்றது. அப்ப நிரந்தரமாக செய்யப்படுகிற அமல் தான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும் என்பதை சொல்லித்தரக்கூடியதான ஹதீஸ் தான் இந்த மூன்றாவது கேள்விக்குண்டான பதில். அடுத்து பாருங்க, நான்காவது கேள்வி என்ன, மன்ஹும், அவர்களாகிறவர்கள் யாராக இருக்கிறார்கள்? ஹைருல் ஹத்தாயின, பாவம் செய்பவர்களில் சிறந்தவராக இருப்பார்களே அப்படிப்பட்ட அவர்களாகிறவர்கள் யாராக இருக்கிறார்கள்? அப்ப பாவம் செய்பவர்களிலேயே சிறந்தவர்கள்னா யாரு? அதான் ஹதீஸ் ஷரீஃபே பதில். ஹைருல் ஹத்தாயின அத்தவ்வாபூன், பாவம் செய்பவர்களில் சிறந்தவராகிற அத்தவ்வாபூன யாரு?
தௌபா செய்பவர்களாக இருக்கிறார்கள். அதாவது பாவத்தை விட்டு விட்டு அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அத்தவ்வாபூன் என்பதுதான் இந்த நான்காவது கேள்விக்குண்டான பதில். அடுத்த ஐந்தாவது கேள்வி என்ன பாருங்க. ஹுஸ்னுல் வன்னி மின் ஹுஸ்னில் இபாதத்தி கேள்வி. நல்ல எண்ணம் கொள்வதாகிறது நல்ல வணக்கத்திலிருந்தும் உள்ளதாக இருக்கின்றதா கேள்வி. அப்ப இதற்குண்டான பதில் என்னது? அதுவும் ஹதீஸ் தான். என்னது? ஹுஸ்னுல் நஅம். பதில் எப்படிதான் கொடுக்கணும்? நஅம், ஆம். ஹுஸ்னுல் வன்னி மின் ஹுஸ்னில் இபாதத்தி, நல்ல எண்ணம் கொள்வதாகிறது பிறரை குறித்து, அதே போன்று அல்லாஹுவை குறித்து நல்ல எண்ணம் வைப்பதாகிறது மின் ஹுஸ்னில் இபாதத்தி, நல்ல வணக்கத்திலிருந்தும் உள்ளதாக இருக்கின்றது என்ற ஹதீஸ் தான் இந்த ஐந்தாவது கேள்விக்குண்டான பதில். அடுத்து ஆறாவது கேள்வி என்ன பாருங்க. மன்ஹுவ அஃலலுல் முஃமினீன், மண் யாராக இருக்கிறார், ஹுவ அவர், அவர்னா அஃலலுல் முஃமினீன் முஃமின்களில் சிறந்தவராக இருக்கிறாரே அவர் யாராக இருக்கிறார், மிகச் சிறந்தவராக இருக்கிறாரு. அப்போ முஃமின்கள்ல யாரு சிறந்தவங்க? அதுவும் ஹதீஸ் தான் பதில். பாருங்க, அஃலலுல் முஃமினீன, முஃமின்களில் சிறந்தவராகிறவர், அஹ்சனுஹும் ஹலுகாம் போட்டிருக்கு, ஹுலுகா என்பதுதான் சரியானது. இங்க அச்சுப்பிழையாக ஹலுகான்னு வந்திருக்கு. சரி பாருங்க, அஹ்சனுஹும் ஹுலுகா. அப்போ குணத்தால் அந்த முஃமின்களில் நல்லவராக இருக்கின்றாரே அவராக இருக்கிறார். முஃமின்களில் சிறந்தவராகிறவர் அஹ்சனுஹும் ஹுலுகா, குணத்தால் அவர்களில் அந்த முஃமின்களில் நல்லவராக இருக்கின்றாரே அவராக இருக்கிறார். அப்ப அஹ்சனுஹும் ஹுலுகா என்பதுதான் இந்த ஆறாவது கேள்விக்குண்டான பதில். அடுத்த கேள்வி பாருங்க. ஒமன்ஹுவ, இன்னும் அவராகிறவர் யாராக இருக்கிறார்? எந்த அவர்? அத்தியசுல் முஃமினீன, முஃமின்களில் புத்திசாலியாக இருக்கிறாரே அவராகிறவர் யாராக இருக்கிறார் என்ற கேள்விக்குண்டான பதில் என்னது பாருங்க. அத்தியசுல் முஃமினீன அக்ஸருஹும் ஸிக்ரல் லில் மௌத்தி, முஃமின்களில் புத்திசாலியாகிறவர் அக்ஸருஹும் ஸிக்ரல் லில் மௌத்தி, மௌத்தை நினைவு கூறுவதால் அவர்களில் அதிகமாக இருப்பாரே அவராக இருக்கிறார், மிக அதிகமாக இருப்பாரே அவராக இருக்கிறார். அப்ப அதிகமாக மௌத்தை நினைவு கூறக்கூடிய நபர் தான் யாரு? முஃமின்களில் அக்கியஸ், அதாவது புத்திசாலி என்பதாக வரக்கூடிய இந்த ஹதீஸ் ஷரீஃப் தான் என்னது? நம்முடைய இந்த ஏழாவது கேள்விக்குண்டான பதிலாக இருக்கின்றது. அடுத்து எட்டாவது கேள்வி பாருங்க. மன் ஹுவ, மண் யாராக இருக்கிறாரு, ஹுவ அவராகிறவர்னா ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹுடைய பாதையிலே இருக்கிறாரே அவராகிறவர் யாராக இருக்கின்றார் என்பது கேள்வி. அப்ப அல்லாஹுடைய பாதையில இருக்கிறது யாரு என்ற கேள்விக்குண்டான பதில் என்ன பாருங்க. அல்லாஹுடைய பாதையில அந்த ஒரு ஹதீஸ் ஷரீஃப் தான் பதில். என்னது? மன் ஹரஜ ஃபீ தொலபில் இல்மி ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹி ஹத்தா யர்ஜிஅ, இல்மை தேடும் விஷயத்துல யார் புறப்பட்டு வெளியே போறாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பாங்க, எதுவரை அவர் மீண்டு எங்கிருந்து கிளம்புறாரோ அந்த இடத்திற்கு திரும்பி வரும் வரை என்ற ஹதீஸ் தான் பதிலு. அது எப்படி கொடுக்கணும் நாம? அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவர் யார் அப்படின்னா யாரு? அல் ஹாரிஜூன, என்னது? ஃபீ சபீலில்லாஹி, அல் ஹாரிஜூன ஹாரிஜூன ஃபீ தொலபில் இல்மி, இல்மை தேடும் விஷயத்தில் வெளியேறக்கூடியவராகிறவர் ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பார். ஹத்தா யர்ஜிஊன் என்று வாசிக்கணும். இல்ல நம்ம மன் ஹரஜனே பதில வச்சோம்னா ஹத்தா யர்ஜிஅன் வச்சாலே போதும். மன் ஹரஜ ஃபீ தொலபில் இல்மி ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், இந்த ஹதீஸையே நம்ம பதிலாக கொடுத்துடலாம், தெளிவான முறையில இருக்கிறது. அப்ப பாருங்க, அதான் அப்ப இந்த எட்டாவது கேள்விக்கு அந்த ஹதீஸே தான் பதிலாக வருகிறது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி என்ன பாருங்க. கைஃப மஜாலிசுல் உலமாஇ, மார்க்க அறிஞர்களினுடைய சபைகளாகிறது எப்படி இருக்கின்றது? அப்போ அறிஞர்களுடைய சபை எப்படிப்பட்டது பாருங்க. மஜாலிசுல் உலமாஇ, மார்க்க அறிஞர்களினுடைய சபைகளாகிறது ரயால்னு போட்டிருக்கு, அச்சு பிழையது ரியால், ரியாதுல் ஜன்னதி, சுவனத்தினுடைய தோட்டங்களாக இருக்கின்றது என்பதுதான் பதில். அப்ப ரியாதுல் ஜன்னா என்ன பதில் கொடுக்கணும் நாம? ஹிய, அதான் பதில். ஹிய அவைகளாகிறதுனா எவைகள்? உலமாக்களினுடைய சபைகளாகிறது ரியாதுல் ஜன்னா, சுவனத்தினுடைய தோட்டங்களாக இருக்கின்றது. அடுத்து பத்தாவது கேள்வி என்ன பாருங்க. ஹலில் முஃமினு தொஆனுன் வ லஆனுன், முஃமின் ஆகிறவர் தொஆனாக இன்னும் லஆனாக இருப்பாரா? தொஆனா என்னது? பிறரை குறை பேசக்கூடிய நபர். லஆனா என்னது? பிறரை சபிக்கக்கூடிய நபர். அதிகம் குறை பேசக்கூடிய நபர், அதிகம் சபிக்கக்கூடிய நபர். அப்ப பாருங்க, முஃமின் ஆகிறவர் தொஆனாக இருப்பாரா,
இன்னும் லஆனாக இருக்கக்கூடியவரா? முஃமின்னா இப்படியா இருக்கணும், லஆனாகவும் இன்னும் தொஆனாகவும் இருக்கக்கூடியவரா? பதில் இது கேள்வி. பதில் என்னது பாருங்க, லைசல் முஃமினு, லாங் கொடுக்கணும். பதில் லா, இல்லை. லைசல் முஃமினு, ஒரு முஃமின் இல்லை, பித்தஆனி, பிறரை அதிகம் குறை சொல்பவனாகவும் இல்லை, வலா பில் லஆன், இன்னும் பிறரை அதிகமாக சபிப்பவனாகவும் இல்லை. அப்ப இது முஸ்லிம்களினுடைய முஃமினுடைய பண்பு இல்லை என்பதுதான் இந்த 10வது கேள்விக்குண்டான பதில். 11வது கேள்வி என்ன பாருங்க, ஐயு ஷைஇன் கைரும் மினத் துனியா வமா ஃபீஹா, எந்த காரியமாகிறது துனியாவை விடவும் இன்னும் துனியாவில் உள்ளவற்றை விடவும் சிறந்ததாக இருக்கின்றது, மிகச் சிறந்ததாக இருக்கின்றது? அப்ப எது துனியாவை விடவும் துனியாவில் உள்ளவற்றை விடவும் சிறந்தது? பாருங்க, மௌதிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னதி கைரும் மினத் துனியா வமா ஃபீஹா. சவுத்துனா எனது, ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில செல்லுகிற பொழுது பயன்படுத்துகிற அந்த வாகனம், அது எந்த பிராணியாக இருக்கலாம், அதை ஓட்டுவதற்கு அவர் பயன்படுத்துகிற சாட்டை, அதான். அப்ப அந்த சாட்டையுடைய இடமாகிறது, சாட்டையினுடைய இடமாகிறது ஃபில் ஜன்னதி, சொர்க்கத்திலே அந்த சாட்டையினுடைய இடமாகிறது. ஹைரும் மினத் துனியா வமா ஃபீஹா, துனியாவை விடவும் துனியாவில் உள்ளவற்றை விடவும் சிறந்ததாக இருக்கின்றது என்ற ஹதீஸ் தான் இந்த 11வது கேள்விக்குண்டான பதில். 12வது கேள்வி என்ன பாருங்க, பி ஐயி ஷைஇன் அல் இல்மு, மார்க்க கல்வி என்பதாகிறது எந்த காரியத்தை கொண்டிருக்கிறது? பதில் என்னது? அந்த ஹதீஸ் ஷரீஃப் தான் பதில். பாருங்க, இன்னமல் இல்மு, மார்க்க கல்வி என்பதெல்லாம், அறிவது என்பதெல்லாம், வித்த அல்லுமி, முயற்சி செய்து அறிவது கொண்டாகவே இருக்கின்றது என்ற ஹதீஸ் தான் பதில். அதே போன்று பாருங்க, 13வது இறுதியான கேள்வி என்னது, கைஃப ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி, ஒரு மார்க்க அறிஞருடைய சிறப்பு எப்படிப்பட்டது? அலல் ஆபிதி, ஒரு வணக்கசாலியை விட, ஒரு அறிஞருடைய சிறப்பு எப்படிப்பட்டது? பதில் பாருங்க, ஹதீஸ் தான் பதில். ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி, வணக்கசாலியை விட ஒரு அறிஞரினுடைய சிறப்பாகிறது கஃபதுலில் கமரி அலா சாயிரில் கவாகிபி, மற்ற நட்சத்திரங்களை விட சந்திரனினுடைய சிறப்பை போன்றாகவே இருக்கின்றது. அப்ப சந்திரனை நட்சத்திரங்களை கவனிச்சு பார்க்கும் பொழுது சந்திரனின் ஒளி எவ்வளவு பிரகாசம், அதே போன்றுதான் கற்காத வணக்கசாலிகளை விட கற்ற ஒரு ஆலிமினுடைய சிறப்பு என்பதுதான் இந்த ஹதீஸ் ஷரீஃபினுடைய பொருள் தான் இந்த 13வது கேள்விக்குண்டான பதில். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நாம இந்த முதல் பயிற்சியான அலிஃபினுடைய பயிற்சியுடைய கேள்விகளை எல்லாம் நாம பார்த்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இங்க பானு வரும், அலிஃபின் போட்டிருக்காங்க, அச்சுப்பிழை அது. 2வது பயிற்சி பாவுடைய பயிற்சி. பின்வரக்கூடிய உருது வார்த்தைகளுக்கு நாம அரபியில மொழிபெயர்ப்பு செய்யுமாறு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ், இந்த 30வது பாடம் இதனோடு நிறைவு பெறுகிறது. இந்த பாடத்திலே முசன்னிஃப் அவர்கள் நிறைய ஹதீசுகளை உதாரணமாக கொண்டு வந்து அதன் மூலமாக நமக்கு நஹவினுடைய சட்டங்களை எல்லாம் விளக்கி இருக்கிறாங்க. நாம அரபு மொழியை படிப்பதன் நோக்கமே குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி அமல் செய்வதற்காகத்தான். அந்த அடிப்படையில அதனுடைய நோக்கமானதையே அரபு மொழியை படிக்கக்கூடிய இந்த கிதாபல முசன்னிஃப் அவர்கள் உதாரணமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை இந்த ஹதீசுகளையும் பயிற்சிகளையும் நாம பார்த்திருக்கிறோம். ஹதீசுகளை பொருள் விளக்கம் தர்கீப் இஅராபோடு நாம பார்த்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இதை எதை கற்றோமோ அதை விளங்க அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இனி வரக்கூடிய அடுத்த பாடத்திலே நாம இந்த 31வது பாடத்தை நாம பார்ப்போம், இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.